Taste the Daily. குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்து நூற்றுக்கணக்கானோர் இந்திய குடியுரிமையை ஆர்வத்துடன் பெற்று வருகிறார்கள். இதுகுறித்து நமக்கு இருக்கும் சில கேள்விகளுக்கு விளக்கமளிக்க மூத்த பத்திரிகையாளர் எம்.ஆர். நாராயணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்தால எத்தனை பேர் பயன்பெற வாய்ப்பு இருக்கு? இந்த நம்பர் யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு பேர் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் ஆக்சுவலி ஃபாரினர்ஸ், உண்மையாகவே ஃபாரினர்ஸ், அல்லது அவங்க மேல ஒரு சஸ்பிஷன் இருக்கு ஆனா அவங்க ஃபாரினர்னு ப்ரூஃப் கிடையாது, அதுல எவ்வளவு பேர் ஒத்துக்கிறாங்க நாங்க ஃபாரினர்ஸ், நாங்க எங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும். ஐ டோன்ட் திங்க் இதுல கரெக்டா ஒரு ஃபிகர் இருக்கு. ஆனா அதுல கண்டிப்பா பல நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, இதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்கள்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம்? இதுல சிக்கல்கள் நிறைய இருக்கு. ஒன்னு பல சிக்கல்கள் முதல்ல வெளியில வந்திருக்கு. எப்படின்னா, அவங்க எப்போலேருந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ, எப்போலேருந்து அது டாக்குமெண்டேஷன் கேட்க ஆரம்பிச்சாங்களோ, அப்போலேருந்து நிறைய பேர் அவங்க கிட்ட டாக்குமெண்டேஷன் இல்லை, ஆனா அவங்க இந்தியன்ஸ் தான், அதனால அவங்க ஒரு சிக்கல் இருக்காங்க. கூடவே இப்ப நிறைய பேர் ஒரு ஃபாரினர்ஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்காக வங்காளத்தில் ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி பேர் மத்துவா கம்யூனிட்டி. அந்த மத்துவா கம்யூனிட்டியில முக்காவாசி பேர் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க பல வருஷமா. அவங்களுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி சொல்றாங்க இந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லி. அவங்களும் ரொம்ப ஒரு டயர்ட் ஆயிட்டாங்க, என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தோம், சில பேருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சிட்டிசன்ஷிப். அது அவங்க தான், அந்த கம்யூனிட்டி தான். ஆனா அந்த கம்யூனிட்டியில ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? அந்த பயம்னா, இந்த சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றீங்கன்னா அது நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க? ஆமா, நான் ஃபாரினர் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஃபாரினரா ஒத்துண்டா தானே உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்க போறது. அப்ப அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபாரினர்னு அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, நாளைக்கு ஏதாவது அரசாங்கம் மாறித்து அல்லது ரூல்ஸ் மாறித்துனா, இது வரைக்கும் நம்ம சும்மா இங்க இருந்துட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியும் தானே, இந்தியாவில் ஒரு வாட்டி நீங்க வந்துட்டீங்க, உதாரணத்துக்காக பங்களாதேஷ்ல இருந்துன்னு, அப்ப இங்க நீங்க ஒரு ரேஷன் கார்டு பண்ணிக்கிறீங்க, இங்க ஓட்டர் கார்டு பண்ணிக்கிறீங்க, ஒரு ஸ்லோலி நீங்க ஒரு சிட்டிசன் மாதிரி ஆயிடுறீங்க இன் பிராக்டிக்கல் பர்பசஸ்க்கு. ஆனா இது நீங்க ஃபார்முலா அக்செப்ட் பண்றீங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, எஸ் ஐ எம் அ ஃபாரினர், நான் ஃபாரினர், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு. இந்த விஷயத்திலேயே, தட் இஸ் இந்த ப்ராசஸ், அதுலயே பயங்கரமான சிக்கல். கண்டிப்பா இந்த ஆவணங்கள் இருந்தும் இல்லாம இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை குடியுரிமை திருத்த சட்டத்தை பெற முடியாதவர்கள், இந்த குடியுரிமையை பெற முடியாதவர்களுடைய நிலை என்ன? அவங்க தங்களுடைய பூர்வீக நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுமா எதிர்காலத்தில்? இதுதான் இந்த கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்போ ஒருத்தனுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும், அவன் ப்ரூவ் பண்றான், நான் ஒரு ஹிந்து, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னா கிடைக்கிறது. இந்த ரூல்ஸ் பிரகாரம் இவங்க முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவங்களை என்ன பண்ண போறாங்க இது யாருக்கும் தெரியாது. நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க அசாம்ல, நூற்றுக்கணக்கான மக்களை பிடிச்சு வச்சிருக்காங்க, டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்வியஸ் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, பதில்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுக்கு திரும்பி தான் போடும். ஆனா திரும்பி போவாங்களா அல்லது இதுக்கு லீகல் சேலஞ்ச் கொடுக்கலாமா? இந்த ஆக்சுவல் டெஸ்டிங் கிரவுண்ட் இன்னும் சரியா ஆரம்பிக்கல. இப்ப தேர்தல் நடக்கிறது, இதுல பிஜேபி திரும்பி வந்ததுன்னா வேற விஷயம். திரும்பி வரலன்னா எனக்கு தெரிஞ்சு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா யாரு வருவாங்களோ பவர்ல, அவங்க இதை ஒரு ரீலுக் பண்ணுவாங்க, திருப்பி அதை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, இது சரியா, இது வேணாமா, இது வேண்டாமான்னு. குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். Taste the Daily.